விஜயகாந்தோட இன்னொரு பாசிட்டிவான விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் அன்றைக்கு உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போது அவர் வாங்கிய சம்பளம் லட்சங்கள்ல தான் வாங்கினார். இன்னும் சொல்ல போனா சிங்கிள் டிஜிட்ல தான். அந்த பணத்திலேயே விஜயகாந்த் பாத்தீங்கன்னா அள்ளி இறைச்சாரு. இலவச மருத்துவமனை எல்லாம் கட்டியிருக்காரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு நடிகர்களும் 100 கோடி 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. எங்கேயாவது ஒரு எல்கேஜி ஸ்கூல் திறந்திருக்காங்களா? ஆனா இவங்க நினைச்சா ஊருக்கு ஊர் பள்ளிக்கூடம் திறக்கலாம், ஊருக்கு ஊர் இலவச மருத்துவமனை தொடங்கலாம். நீங்கள் ஒரு சராசரி மனுஷனாக இருக்கும் போதே உங்களுக்கும் மக்களுக்குமான அந்த பாண்டிங் தெரியுது நமக்கு. என்ன நீங்க பேசுறது எல்லாமே ஒரு சினிமா வசனம் போன்ற ஒரு நடிப்பு தான் அப்படின்னு தெரியுது. அப்ப நீங்க அரசியலுக்கு மட்டும் என்னத்தை பண்ணிடுவீங்க? நான் அரசியலுக்கு தான் உங்களுக்கு சேவை பண்ணுவேன் அப்படிங்கறதெல்லாம் அதை எப்படி நம்ப முடியும்? அதனாலதான் அந்த நடிகர்கள் அரசியலுக்கு வருவது என்பது, இவர்கள் நமக்காக வரவில்லை, அவர்களை காப்பாற்றிக் கொள்ள, அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற அந்த கருப்பு பணத்தை காப்பாற்றிக் கொள்ள தான் அரசியலுக்கு வர்றாங்கிறது தான் என்னுடைய. Download ShareChat.